السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஒவ்வொரு நாளும் இரவு ஓத வேண்டிய மிகச்சிறந்த சூறாக்கள். இந்த சூறாக்களை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வந்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான். நம்முடைய வீட்டிலே உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று தரித்திரம், முசீபத் இவைகள் அனைத்தையும் நீக்குகின்றான். ஷைத்தானினுடைய தீண்டுதல்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான சூறாக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூறாக்கள் மிகவும் பிறந்த சூறாக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் முதலாவது சூரா சூரத்துல் வாக்கிஆ. இந்த சூரத்துல் வாக்கிஆவை யார் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வீட்டிலே ஓதி வருகிறாரோ அவருடைய வாழ்க்கையில் ஒரு போதும் வறுமை ஏற்படாது என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறா தான் இந்த சூரத்துல் வாக்கிஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூரத்துல் வாக்கிஆவை நாம் ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு சூறாவாக இருக்கின்றது. செல்வ செழிப்பை உண்டாக்கக்கூடிய சூறா இந்த சூரத்துல் வாக்கிஆ என்று கூறப்படுகின்றது. இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள், ஏழைகளின் பணப்பை என்று இந்த சூரத்துல் வாக்கிஆவை குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று தான் இன்னும் ஒரு சூறா இருக்கின்றது, சூரத்துல் பக்ரா. சூரத்துல் பக்ரா, இந்த சூரத்துல் பக்ரா எந்த வீட்டிலே ஓதப்படுகின்றதோ அந்த இடத்தை விட்டும் ஷைத்தான் விரண்டோடுகின்றான். ஷைத்தானினுடைய தீண்டுதல்களில் இருந்து அல்லாஹ் பாதுகாக்கின்றான். இந்த சூரத்துல் பக்ராவை முழுமையாக ஓத முடியாதவர்கள் அதனுடைய கடைசி 2 வசனங்களையாவது, ஆமனர் ரசூலு என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த கடைசி 2 வசனங்களையாவது நாம் ஓதுவோம். ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். மிகவும் சிறந்த ஒரு சூறா இந்த சூரத்துல் பக்ராவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த 2 சூறாக்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். இதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்கி தருவான்.